ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நான் தான் நிவேதா. அப்படியா? நிவேதா நிவேதா நெப்பி நெப்பி நீ என்னன்னு சொல்லுங்க. இதே மாதிரி பல பெண்கள் வாழ்க்கையை நீங்க இது பண்ணிருக்கீங்க. இப்ப பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒருத்தவங்க, ஏம்மா நீங்க இங்க உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்கம்மா. வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார். ரொம்ப நாள் ஆசை சார் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உட்காரணும்னு. எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேன். ஓகே, ஆனா வாழை இப்பதான் நான் பார்த்தேன். இல்ல கட்டி புடுறா. அதுவா ஒரு தடவை அமையும் போய்க்கும். என்ன இதுக்கு 4 நாளா என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் சத்தி இல்ல சீரியஸா தெரியல. நானும் கோபப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். எனக்கு சீரியஸாவே புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் வாய் ஒளிர்துன்னு அதான் அங்க இல்ல. ஆனா நாங்க வந்து ஒரு சில கெட்ட வார்த்தைகள் டீசெண்டா கொடுத்துருந்தோம். அது எக்ஸ்பிரஷன்ஸோட கூடுன்னு நாங்க சொல்லவே கிடையாது. தம்பியோட ஸ்கில்ஸ் உள் மனசுல இருந்து கொடுத்து அந்த ஸ்கில்ஸ் தான் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்துச்சு. வெறும் கொஞ்சம் கேம் இன்னும் கொஞ்சம் நல்லா செமவாளு செய்யும் சேட்டைக்கு கிடையாது ஊளு. சோ அண்ணனை இவ்வளவு திட்டிட்டு நீங்க எப்படி பேச? ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களுக்கு நிறைய தடவை பார்க்க ட்ரை பண்ணேன், இப்பதான் பார்க்க முடியுது. சோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன். அதுவா அந்த சீன் தானே? இல்ல எனக்கு தெரிஞ்சு நிவேதாவா? சிறுகிற ஒரு நிமிஷம். இல்ல நிவேதா இல்லையா? யாரு நடுவுலயும் கூப்பிடுறீங்க? நான் தான் நிவேதா. அப்படியா? பொய்யினா என்ன எனக்கு புரியல. இல்ல புரியல. உண்மையிலே யார் அனுப்பியிருக்காங்க தெரியல எனக்கு. நிவேதா நிவேதா நெப்பி நெப்பி நீ என்னன்னே தெரியாம போய்கிட்டு இருக்கு. ஃபேனா நீங்க? பொய்யினா சொல்லு அர்ஷத். நீங்க இங்க வாங்கப்ப நான் பார்த்தேன். நீங்க இங்க வாங்க. போங்க போங்க. இல்ல உண்மையிலே எனக்கு புரியல. சொல்லுங்க. இதே மாதிரி பல பெண்கள் வாழ்க்கையை நீங்க இது பண்ணிருக்கீங்க. இப்ப பாதிக்கப்பட்ட பெண்மணி ஒருத்தவங்க, ஏம்மா நீங்க இங்க உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்கம்மா, நீங்க உட்காருங்கம்மா. நல்லா பேசுவான் சார். வாழைப்பழம் மாதிரி பேசுவான் சார். சொல்லுங்க. சொல்லு. அவங்க ரொம்ப நாள் ஆசை சார் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல உட்காரணும்னு. நீ உட்காருவ, அவங்களை கொண்டு நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. சொல்லுங்கம்மா. என்ன 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 இல்ல ஒரு நிமிஷம். நீங்க ஆக்சுவலா யார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அவர்ட்ட கேளுங்க. எனக்கே பயமா இருக்கா? சொல்றா யாரா? சிதுண்ணே ஆக்சுவலா வந்து உண்மையிலே இல்ல 4 நாளைக்கு முன்னாடி எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணான்னு கேளுங்க. நம்பர் பிளாக் இல்ல உண்மையிலே டைம் இல்ல. ஏன்னா இவங்களுமே வெளில போகணும். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்களோ அதை சொல்லுங்க. இல்ல புரியல எங்களுக்கு. சரி தாய்லாந்துல இருந்து எனக்கு கால் பண்ணும்போது தெரியலையா? ஒரே நிமிஷம் இருங்க. தாய்லாந்துல இருந்தா நான் ஏன் உனக்கு கால் பண்ண போறேன்? குட் क्वेश्चन. ஆனா தாய்லாந்து போய் ஒரு கால் பண்ணிருக்கீங்க. ஏன் கூட எதனடா இருந்த? இல்ல தெரியுண்டா, இந்த ஊர்லயே மரி கொழுந்து சென்ட் போற ஒரே ஆள் நீ தான்டா. இல்ல நான் காமெடி பண்ணல. தெரியுது. சூப்பர். என்ன தெரியுது? என்ன இதுக்கு 4 நாளா என் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் சத்தி எனக்கே சத்தியமா இல்ல புரியல. சீரியஸா தெரியல. நானும் கோபப்படக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். எனக்கு சீரியஸாவே புரியல. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் பேசக்கூடாதுன்னு சொன்ன மத்த பொண்ணுங்க கிட்ட, அதுக்கு பிளாக் பண்ணி. கையறா. யாரு உண்மையாலே ஒரு பொண்ணோட ஃபீலிங் விளையாடக்கூடாது. நீங்க தப்பா வந்திருக்கீங்க. இல்ல விளையாண்டது நீ தான். இல்ல அர்ஷத் இல்ல உண்மையிலே வந்து இவர் இது அண்ணா உங்ககிட்ட பல தடவை நான் பேச சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கூட நான் பேசுறேன் அப்படின்னு. ஆனா நான் ஒரு டைம் வரும். உண்மையிலே எங்கேயாவது ஏதாவது ஈவெண்ட் இரு நான். ஆனா இல்லண்ணே நீங்க இல்ல நானே சொல்லிடுறேன். இல்ல இன்ஸ்டாகிராம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணேன். பேச ஆரம்பிச்சோம். ஒரு 4 மந்த்தா பேசிட்டு இருக்கோம் நாங்க. அர்ஷத் ஒரு நிமிஷம் நீ கேட்டுக்க, சிரிக்காத. உண்மையிலே வந்து இல்லங்க நான் ப்ராசஸ் பண்றேன். எங்கயாவது சூப்பர். ரொம்ப நல்லா ப்ராசஸ் பண்றாரு. எப்படி 4 மாசமா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கியா? இல்ல நீங்க ஒரு நிமிஷம் கொஞ்சம் அழாதீங்க, காமாய்க்கங்க. இல்ல ப்ளீஸ் உண்மையிலே என்ன நடக்குன்னு தெரியல. அர்ஷத் நீ இது ரியாக்ட் பண்ற நிஜமா சிரிக்காத அர்ஷத். உண்மையிலே என்ன நாங்க ஓபனா தான் விட்டுருந்தோம் ரெஜிஸ்ட்ரேஷன். என்னண்ணா இப்படி சீரியஸா செலக்ட் பண்ணிலாம் தள்ளி கூப்பிடல. உட்காருப்பா. என் பொண்டாட்டிலாம் வந்திருக்கு. என்ன தப்பா நினைக்கல. இல்ல ஆக்சுவலா வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றப்ப ஜோக்கா இருந்துச்சுன்னா உண்மையிலே இப்படி உங்க முன்னாடி ஒருத்தவங்க வந்து நிப்பாங்கன்றது அதான் அவங்க அப்பா மாதிரி. சீரியஸா பேசுறேன். உங்க ஃபேமிலியோட நீங்க வந்திருக்கீங்க. இப்ப எனக்கு நியாயம் கிடைக்க வேணாமா? கரெக்ட்மா. ஏய் இதோண்ணே இந்த சாலி மோத கழட்டி கூட 2 பேத்துக்கு முடிச்சுட்றோம்.
அமைதியா இருங்க. சிரிக்க அண்ணே அண்ணே இப்ப ஏங்க, சோகத்துல இருக்கீங்க அலை வந்து சிரிக்கிறீங்க. ஏமா சிரிக்கிறீங்க? கல்யாணம்னு சொல்லும்போது சிரிக்க வேண்டாமா? கல்யாணம் சொல்லி சிரிக்க வேண்டாமாவா? இல்ல இல்ல நான் என்ன இல்ல பண்றேன்னு எனக்கு புரியல. புரியல. உண்மையிலே இருங்க நான் விசாரிச்சிடறேன். உண்மையிலேயே நீ எப்படியும் எல்லாருக்கும் குட் மார்னிங் மாதிரி அனுப்பிச்சிருப்ப, ஐ மிஸ் யூன்னு. அந்த லிஸ்ட்ல எடுத்து நல்லா ஒரு தடவை பாரு. மஞ்சள் கலர் சுடிதாரு டிபில தான் வச்சிருந்தீங்களா? ஆக்சுவலா இது அவன் என்கிட்ட சொன்னது டிபில favorite செம்பருத்தி பூ color. வச்சிருப்பாங்க. உனக்கு அது தேவையா? வெரிஃபை பண்றேன். அவனுக்கு தெரியும் நான் என்ன டிபி வச்சிருப்பேன். நீ உன் போனை கூட எனக்கே டவுட் ஆகுது. நான் ஃபோன் இல்லண்ணா. போன் இல்லையா? வாய் ஒளிருதுண்ணா. அதான் இல்ல அங்க இல்ல ஆனா ஆனா என்ன குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குது? குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குது? சொல்லு சொல்லு. சொல்லா சொல்லா சொல்லு. குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்குது? அப்படிதானே? இல்ல நான் ஒரே நான் நிமிஷம். நல்ல விஷயம் சொல்றது நம்ம தான். குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்க நீயே சொல்லு. சொல்லு பாப்போம். குழந்தை இன்னும் வரலனா? வரல. வரப்போகுது. ஓ ப்ராசஸ். ஐயோ இல்லங்க இல்ல ப்ராசஸ்ல இருக்க. ஒரு நிமிஷம் இது ஜெனரலா இவங்க ஏதோ செட் பண்ணிருப்பாங்கன்னு தான் நான் நினைச்சேன். செக் பண்ணிக்கவா? ஐயோ பிரெக்னன்சி மீட்டரா? இங்க வா. என்னங்க சொல்றீங்க? மகச்சாடு அப்படியே இருக்கு. மகச்சாடு திரும்பி இதுல முகச்சாடையா? ஓகே கன்ஃபார்ம். அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதுடா. டேய் இல்லங்க ஆனா இல்ல உண்மையிலே நான் சீரியஸா சிரிக்கிறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். சிரிச்சிட்டு இருக்கீங்க நீங்க. ஒண்ணும் நல்லா சிரிங்க. சூப்பர், இப்படிதான் சிரிக்கணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஓ சூப்பர், நீங்க சிரிங்க. நீங்களும் சரிங்க. எல்லாரும் சிரிங்க. எல்லாரும் சிரிங்க. சூப்பர். அப்பா எம்ஜிஆர் பாத்துர்க்கேன், சிவாஜியை பாத்துர்க்கேன். ஓகே ஆனா வாளை இப்பதான் நான் பார்த்தேன். இல்ல நீ எப்படி டேய் நாடகமே முடிச்சிட்டு நடிச்சிட்டு இருக்க நீ. இல்ல நீ எப்படி உஷார் பண்றியோ நீ உனக்கு தெரியும் எங்க சிரிக்க வைக்கணும்ன்றத. அழுதுட்டு இருந்தாங்க சிரிக்க வச்சிட்டேன். இப்படிதான் ஏமாத்தி கூட்டு வந்திருக்க. எனக்கு தெரிஞ்சு ஆனா இருங்க இது இவாளு இருப்பா கண்டுபிடிச்சிட்டம்பா. இருப்பா மூஞ்ச காட்டு. அப்படியே இருக்கு சார் மூக்கு. ஹென்ஸ் ப்ரூட் இவன் தான்பா. என்ஸ் ப்ரூட் பாடா. கொஞ்ச நேரம் அவரு இல்ல ஒரு நிமிஷம் அவரை திட்டுங்க. இல்ல இதுக்கு Pass என்ன ஒரு நிமிஷம் இது எடுத்து இதுக்கு என்ன வேற என்ன ஆதாரங்கள் இருக்கு? போட்டோஸ் இருக்கு. போட்டோஸா? சில வீடியோஸ்ல நான் காட்ட முடியாது. இதுதான் போட்டோஸ் இருக்கு. ஏங்க போட்டோஸ் காட்டுங்க. போட்டோஸ் காட்டா நம்புறோம். இல்ல நீ சும்மா சொல்ல கூடாது. ஏதாவது வீடியோ இருந்தா கூட காட்டுங்க. அப்படி சொல்ல. இல்ல அப்படி சொல்ல. ஐயோ ஐயோ இதுக்கு மேல இல்ல இதுக்கு மேல நம்ப முடியாது. அடிங்க இது அடி. என்னடா இது? அது என்னடா மேட்சிங்கா Dress போட்டு. ஏய்! என்னடா இது? ஏடா டேய். என்ன? ஒரே நிமிஷம், இந்த போட்டோ இருக்குது அவங்களே இல்ல. இது வேற யாரோன்னு. இது யார் அப்போ? அது நான் இல்லையா? இது எங்க? டேய் எங்கயோ ஷோக்கு போயிருக்கீங்க. எங்க போனீங்க? இல்ல ஆக்சுவலா அண்ணே நீங்க ஷூட் போன இடத்துலண்ணே. ஏண்டா உயிரை கொடுத்து அங்க ஷோ பண்ணுகிறேன், பின்னாடி கை கொடுத்து பேசிட்டு இருக்கிறேன். சத்தியமா தெரியலனா இது அண்ணே நீங்க ஷூட் போன இடத்துல கண்டென்ட்காக தான் பேசுறீங்கன்னு நினைச்சேன். உண்மையாவே பண்ணிருக்கானே உங்களுக்கு தெரியாம. நான் தான்ப்பா ஷூட்டுக்கு போனேன். இவன் ஹோட்டல் போயிருக்கான்பா. சரி ஓகே, இப்போ போட்டோஸ் வச்சு எனக்கு ஓரளவுக்கு இவன் தான் அப்படின்னு தோணுது. அண்ணே நீங்க தான் ஒரு நியாயம் சொல்லணும். நீங்க உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆங்கர் ஏஞ்சலினுக்குலாம் மோதிரம் போட சொல்லிட்டீங்க. கையில பிரெக்னன்சி டெஸ்டோட ஒரு பொண்ணு வந்திருக்கு. நீங்க தான் ஒரு நல்ல தீர்ப்பா கொடுக்கணும். அதான் இப்போ எனக்கு அதான் இப்போ நீயா இவனான்னு தான் தெரியல. அதுல தான் இல்ல இவர் நிஜ இவர் தான். என்ன பிரச்சனை சொல்லுங்க. அவங்க வெளில சிரிக்கிறாங்கன்னு கேரக்டர் விட்டு போகாதீங்க. வாங்க, வெளில சிரிக்கிறாங்கன்னு இல்லை, உள்ளுக்குள்ள அழுகுறாங்க. கேர்லி ஹேர் போட்டவங்க போய் சொல்ல மாட்டாங்கடா. அண்ணா இல்லண்ணே இந்த இடம் பண்ணா போது ஆடியன்ஸும் சிரிக்கிறாங்க, இவங்களும் சிரிக்கிறாங்க. ஆனா நீங்க சிரிக்கக்கூடாதுன்னு ஒரு அண்ணனா நீங்க ஒரு தீர்ப்பு எடுத்தே ஆகணும். உண்மையா இந்த நேரத்துல உங்க நிலைமை தவறாதீங்க. நிஜமா நான் உள்ள வரும்போது கூட சொன்னேன், சித்து அண்ணன் வந்து கண்டிப்பா எனக்கு நியாயம் வாங்கி கொடுப்பாரு. அப்படியே ஏன் சொல்றமா நீ? எனக்கு ஏன்னா உங்களுக்கு தான் எனக்கு தெரியும். பல தடவை இவன் தான் ஃபோன் பேசும்போது நான் பக்கத்துல இருக்கேன். போனை கூட நான் பேசினேன் அண்ணகிட்டன்னு சொல்லும்போது கரெக்ட் டைம் வரும்போது நான் வந்து உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு இவர் தான் சொன்னார். அண்ணா உங்க பேரை யூஸ் பண்ணிருக்காங்க. இருடா நீ வேற இருடா. சரிண்ணே கல்யாணமே பண்ணி வச்சிடலாண்ணே. சரி விடு, பொய்யா தாலி கூட கொண்டு வந்திருக்காங்க. தாலி இருக்கா? ஓகேண்ணே சரி இருக்கா? இருங்க, கல்யாணமே பண்ணி வச்சிடலாம். ஓகேண்ணே. அப்பா பேர் என்ன சொன்னா? அப்துல் காதர். அப்துல் காதர் இல்ல, கஃபார் கான். அப்துல் கஃபார் கான். சயின்டிஸ்ட்னு போடு. சயின்டிஸ்ட்னா புரிஞ்சு பாரு இந்த காலத்துக்கு ஏத்த மேல மாதிரி. கோடு போட்டுருங்க. இப்பதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் சயின்டிஸ்டா இவனுக்கும் போடுங்க. எல்லா டைமும் ஜோக் பண்றது. எல்லா டைம் அப்படிலாம் இருக்க முடியாது. நான் சொல்றது கேளு. ஓகே எப்படியா இருந்தாலும் ஓகே. சோ அர்ஷத் நான் தான் இன்னைக்கு அண்ணன் தலைமையில அர்ஷத்
இன்னைக்கு அண்ணன் தலைமையில உனக்கு கல்யாணம் நடந்து உனக்கு ஒரு பாப்கார்ன் பிறக்கணும்னு எங்க ஆசை. நாங்க எல்லாரும் பாப்கார்னை பார்க்க வேணாமா? பாப்கார்ன் 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 பாப்கார்ன். என் கல்யாணம் எப்படி எப்படியோ நடக்கணும்னு கனவு கண்டு வச்சிருக்கேன். கடலுக்கு அடியில தாலி இருக்கானே பறக்கும் மானத்துல ஹர்ஷத் பண்ணலாமா? பிரச்சனை இல்ல, அந்த மாதிரி பண்ணலாம். பட் ஏன் நான் பிளாக் பண்ணேன்னு மட்டும் எந்த எனக்கு ஊரு? clear ஆன்சர் பண்ணு. நீங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லன்றீங்க? எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா ஏன் அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சி பஸ் டிக்கெட் எடுத்து கொடுப்பியா? அர்ஷத் இப்படி நீ பேசி உளறிட்ட. பேசி தாங்க கவுத்தான். கவுத்தான்? பேசி தான் கவுத்தான். எனக்கு எவ்வளவு சேடா இருந்தாலும் இவனை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வந்து. அதுதான் Joker. இந்த மொமெண்ட்ல. ஆமா ஜோக்கு தான், அப்படிதான். நீங்க நீங்க ஏங்க அடிக்கடி அதனால சிரிக்கிறீங்க? என் வாழ்க்கை ஜோக்கு மாதிரி இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல கூட இவன் ஃபேஸை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. நீங்க இருங்க, நீங்க அவங்க அப்பா மூஞ்ச இங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சிரிப்பு வராது. கண்டிப்பா ஒரு சயின்டிஸ்ட பார்த்தா யாருக்குமே சிரிப்பு வராது. ஒரு தேசப்பற்று வரும். தேசப்பட்டு எஞ்சி சல்யூட் அடிப்பீங்க அவங்க அப்பா பார்த்து. சரிண்ணா. Okay, காமெடி ஹர்ஷத் கான், போதும். எனக்கு உண்மையா எனக்கு வந்து- பதில் வேணும். அவ்வளவுதான். நீங்க ரெண்டு பேரும் பேசாதீங்க. நான் பாத்துக்கிறேன். கட்டி புடுறா. அதுவா ஒரு தடவை அமையும் போய்க்கும். சரி, okay. ம். இது பார். குறைக்கும் நாய் கடிக்காது ஓடு. பாத்துக்க. லுங்கி அட்ஜஸ்ட் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோயோ வேஷ்டி அட்ஜஸ்ட் பண்றான். போடா. ஆனா நான் இல்ல. சரி இப்ப ஓகே. அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கூட இந்த போட்டோஸ் போட்டு காட்டிட்டாங்க. உனக்கு அந்த பொண்ணை தெரியாதுன்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றேன். நீ அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னு அவங்க வந்து பொய் சொல்றாங்கன்னு நீ எப்படி சொல்லுவ? எப்படி நிரூபிப்ப அதை சொல்ற? சரி, இறுதியா நீங்க சொன்னதை செஞ்சுட்டா முடிச்சிடலாம். என்னப்பா கட்டி பிடிக்கணும் தானே? கட்டி போடுறா. அண்ணா, எனக்கு வெக்கமா இருக்குண்ணே. இல்லையா? சும்மா நடிக்காத. இங்க கையில கிள்ளி விடுறான். ஊன்னு. இங்க வந்து வெக்கமா இருக்கு. அண்ணா, சீ. ஆனா கடைசியில இது அதான். அண்ணா, இல்ல இது எங்க வீட்ல தான் பாப்பாங்க. என்ன பத்தி என்ன நினைப்பாங்கண்ணே? அப்ப என்ன லைட் ஆஃப் பண்ணி கேமரா ஆஃப் ஓகே. பண்ணி? இல்ல அப்படி இல்ல. ஏய் இவன் உண்மையிலே ஏமாத்திருக்கான்டா. ஐயோ காஞ்சிச்சானே. எங்கண்ணே இந்த ப்ராப்பர்ட்டி எங்க? இந்த இதுல இருந்து இப்ப குவான்னு சத்தம் வந்துச்சு. பாப்கார்ன் பாப்கார்ன் சத்தம் போடுது. நான் தான் காட்டுங்க, என் பையன் நான் பாத்துக்கிறேன். யா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே ஓகே. ஸோ அவனுக்கு வந்து அம்மா அப்பா இதெல்லாம் தாண்டி உங்களுக்கெல்லாம் முன்னாடி அவனுக்கு ஒரு கல்யாணம் இப்ப நம்ம பண்ணி வைக்க போறோம். உங்களோட பேர் ஆதரவோட. இல்லன்னு போய் சொல்லுங்க. இல்லன்னு சொல்லுங்க. இல்ல வா. வா பண்ணி வச்சிட வேண்டியதா. இருங்க, மை கொடுங்க. மை கொடுங்க. போன். அர்ஷத் இனிமேவாது நல்லா திருந்தி வாழு. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஜோக்ஸ் அபார்ட் வந்து இவங்க பேர் முல்லை. ஷீஸ் அன் ஆர்டிஸ்ட். விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய அரி ஓகே பேபி படத்துல முக்கியமான கதாபாத்திரம் Are you okay பண்ணிருக்காங்க. baby? ஓகே பேபினா இந்த தெலுங்கு அந்த பேபி அது பேபி ஓ கதை. இது ஆரி ஓகே பேபி வேற கதை. அதான் இது எடுத்து இருந்தீங்களா? பேபி அந்த. ஸோ படம் இந்த மாதிரி ஜோக்கே வரக்கூடாது. உண்மையிலேயே அவங்களோட மெனக்கடல், அவங்களோட நடிப்பு, அவங்க அழுதோன எனக்கே உண்மையிலே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஓகே. செம்ம ஆக்டிங். சூப்பர். ஸோ பெரிய கைத்தட்டல்கள் முல்லை அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்க இதை வந்து அர்ஷத்னு சொன்னதுனால தான் எனக்கு கொஞ்சம் ஜோக்கா இருந்தது. நீங்க இதை பாலபிரபா சொல்லியிருந்தா கன்ஃபார்மே பண்ணிருப்போம். எங்களுக்கு அர்ஷத்ன்றதுனால தான். நெக்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது நான் வேணா அந்த ட்ரை பண்றேன். அந்த பாலபிரபாவை விரைவில் நம்ம இப்ப காட்டுவோம். ஏன்னா பாலபிரபா இப்ப சூர்யான்னு சொன்னீங்கன்னா நாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரியான ஆளுங்க தான். ஆனா இவன் வெறும் ரொம்ப மாதிரியான ஆளு. வெறும் பேச்சு மட்டும்தான். ஆமா, வீடியோ காலோட நிப்பாட்டிப்பான். ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவங்க இயக்கிய ஆரி ஓகே பேபி படத்துல மிக முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிருக்காங்க. படம் விரைவில் வெளியாக இருக்கு. ஸோ முல்லைக்கு பெரிய கைத்தட்டல்கள். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். உண்மையா ரொம்ப ஸ்போர்ட்டா இங்க வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனா ஒரு சில விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. பட் ஆக்ஷன் உடனே கேரக்டராகவே மாறி பண்ணாங்க. வாழ்த்துக்கள்ங்க முல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் ஆரி ஓகே பேபி வெளியாகிறப்போ பாருங்க. முல்லைக்கு பெரிய சப்போர்ட். Are you okay baby? ஓகே பேபி. செப்டம்பர் 22 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ. ஓகே. என் ஊரு பேரு ராம்நாடு. ஓகே. எங்க அப்பா அம்மா பேரு முனியசாமி. இதுக்கப்புறம் இது உண்மையாக்கிறாரா? சார். ஆனாடா. எஸ். தேங்க்யூ ஸோ மச் முல்லை. தேங்க்யூ. பெரிய கைத்தட்டல். சோ பாதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஸோ முல்லைக்கு பெரிய கைத்தட்டல்கள். ரோட்ல ரேண்டமா ஒருத்தர் போயிட்டு கோபுரோ கடன் வாங்கி அது வேற கடன். ஆமா, விஜய் ஆண்டனி மீட் பண்ண, எஸ்.ஏ. சூர்யா கை கொடுத்தேன், இவங்களை கட்டி பிடிச்சேன், இப்படி ஃபுல் கதை சொல்லணும் வந்தார். அண்ணா என்னாச்சு? டைம் லாப்ஸ் போட்டேன்னா இப்போவா 40 நிமிஷம். அந்த 40 நிமிஷமும் முடிஞ்சு மொத்த வீடியோவும் அவர்கிட்டயே நான் கெஞ்சிறேன். அண்ணா நீங்க பேசுனதெல்லாம் இன்னொரு தடவை பேசிருக்கேனே,
அவன் கொஞ்சம் புத்தி சுவாதனம் இல்லாதவனே அவன் பண்ணும் போது ஏதோ விட்டானே இன்னொரு தடவை பேச சரின்னு அவர் திரும்ப உட்காந்து திரும்ப பேசிக்கிட்டே வராரு 40 minutes. அண்ணா என்ன அந்த ஆடியோ சொருவறதுக்கு ஒரு மைக்கு சொருகணும் அதை விட்டான்